வெல்கம் டு ஆர்ஆர் ஃபுட் பாவூர் சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சுவையான சூப்பரான குழந்தை பிறந்தவங்க மெயினாக சாப்பிடக்கூடிய ஒரு வித்தியாசமான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரசவ குழம்பு வைக்க போகிறோம். அதாவது குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, குடல் புண்ணாரம் அந்த மாதிரி. என்னெல்லாம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு ஒரு 50 கிராம் எடுத்து உரித்து வச்சுருக்கோம். பிரசவ பொடி, அதாவது நறுக்கு முள்ள ஜாமான்னு சொல்லுவாங்க, அதை நான் திரித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கடையில் பவுடராகவும் கிடைக்கும். ஒரு சில தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கோம். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் வச்சுக்கணும். ஒரு சின்ன ஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 5-6 துண்டு கருவாடு வச்சுருக்கோம். கருவாடு போட்டுனாலும் வைக்கலாம், போடாமனாலும் வைக்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதாவது நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன், ஆனால் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சூடாக விட்டு இப்போ எங்கள் வீட்டம்மா செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்ய போகிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். முதல்ல சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். இந்த குழம்பு குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்டா மெயினாக சாப்பிட்லாம். ஆனால் உடம்பு வலி இருந்தாலும் இதை சாப்பிட்டா உடம்பு வலி நல்லா கேட்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்க போட்டு வதக்கிடுவோம். வெள்ளைப்பூடும் வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிடுவோம். தேவைக்கு தகுந்தால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். அதாவது கருவாடில் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் நம்ம கணக்கு பண்ணி போட்டுக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த பிரசவ போடுற அந்த குழம்புல சேர்த்துக்கிடுவோம். இந்த வெள்ளைப்பூடு தக்காளி பல்லாரி வதங்கிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கிண்டிக்கிடுவோம். இப்போ அந்த புளியை ஒரு 100 மில்லி தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த வத்தப்பொடியை நம்ம உள்ளே போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே அதில் மிளகு எல்லாம் சேர்ந்துருக்கோம், உரைப்பு இருக்கும். கூட கொஞ்சம் உரைப்பு தேவைன்னா போட்டால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கத அது கூட போட்டுக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டு. இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த எடுத்து வச்சுருக்க கருவாடை கழுவி வச்சுருக்கோம், அதை உள்ளே போட்டு ஒரு கொதி வரட்டு. பாருங்கள், குழம்பு மனம் பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக மணக்கு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக குழந்தை பிறந்தவங்க மெயினாக சாப்பிடணும் குழம்பு. அவங்க சாப்பிட்டாங்கன்னா குடல் புண் நல்லா ஆறும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்பு வலியும் நல்லா கேட்கும். இன்னும் 1 நிமிஷம் மூடி இருக்கட்டு. மூடியை திறந்துருவோமா? வாவ், பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த குழம்பு இறக்கிற வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா மிதந்து வந்துட்டு இனிமேல் குழம்பு இறக்க வேண்டியதான். குழம்பு இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.